ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். தர்மபுரியிலேருந்து இன்ஜினியர் கார்த்திக் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அலி அஹ்மத் கிளைண்ட்டுங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை யூடியூப் சேனல் பார்த்து நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா அப்ரோச் பண்ணியிருக்காருங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா ராம்நாத் மாவட்டங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு, துபாயில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காருங்க. இப்போ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இவரோட வீடு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சார் எலிவேஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ரீசெண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி எலைட்டாக இருக்கணும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எலிவேஷன் செலவானாலும் பரவாயில்ல, ஸ்டோன் கிளைடிங் ஒர்க்கு, பெர்கோலா ஒர்க்கு, வேறு லேசர் கட்டிங் டிசைன் ஒர்க்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி டிசைனாக வேணும்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா இது இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இது அவர் நமக்கு சென்ட் பண்ண ரெஃபரன்ஸுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு ஒரு 10-15 ரெஃபரன்ஸ் சென்ட் அதில் அந்த ரெஃபரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலிவேஷன் மோரோவர் எனக்கு ஓகேங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சைட்டுக்கு ஏற்ற மாதிரி கேட்டிருக்காரு. இப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி எலிவேஷன் வாங்கியிருக்கிறார். இதான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவரோட சைட்டுக்கு வாங்கின எலிவேஷன். ஆனால் இந்த எலிவேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே சேம் அதே எலிவேஷன் தாங்க, இதுவுமே அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காருங்க. அதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். முக்கியமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலம் நீங்கள் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலிவேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த எலிவேஷனுக்கும் அவரோட சைட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இந்த எலிவேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைட் ரோட் பாயிண்ட் லென்த் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 35 அடியிலேருந்து 40 அடி பக்கம் இருக்கும். ஆனால் அவரோட சைட்டோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 25 30 ஃபீட் தான் டிஸ்டன்ஸே இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது நாங்கள் அவருக்கு சென்ட் பண்ண ரெஃபரன்ஸுங்க. மோரோவர் எனக்கு இந்த மாடல் இருந்தால் கூட ஓகே தான் சார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துருந்தார். ஆனால் நாங்கள் அவருக்கு எப்படி சென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறோம் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலிவேஷன் ஆல்ரெடி அவர் வேறு யார்கிட்டயோ வந்து பார்த்திங்கன்னா போட்டு நமக்கு சென்ட் பண்ண சார் இந்த எலிவேஷன் தான் சார் ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன், ஆனால் இதில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கொஞ்சம் பழைய மாடல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து கேட்டிருந்தார். சேம் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அதே மாடல் தான். இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு எப்படி ப்ரொவைட் பண்ணியிருக்கோன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எலிவேஷனுங்க. இப்போ அவர் போட்டிருக்கிற அதே சைட்டு தாங்க, அதே எலிவேஷன். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணோன்னே அவருக்கு வந்து சார் ஓகேங்க சார் இதே எனக்கு பெட்டராக தான் இருக்குது, இதே எனக்கு பிடிச்சிட்டு தான் இருக்குது, எனக்கு ஓரளவு இந்த மெத்தடில் இருந்தால் கூட ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருந்தாரு. அதனால் மேக்ஸிமம் அவருக்கு இந்த மெத்தடில் நாங்கள் என்ன ப்ரொஜெக்ஷன் காமிச்சோமோ இதே மெத்தடில் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், அதில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா டார்க் கலரில் ஃபுல்லாக தீம் எல்லாமே அப்ளை பண்ணி, இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா லைட் கலர் தீமாக இருக்கும். லைட் கலர் தீமாக இருந்தாலும் தான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக இங்கே ஒரு ஸ்டோன் கிளைடிங் ஒர்க்கு, இங்கே ஒரு ஸ்டோன் கிளைடிங் ஒர்க்கு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் டஃப் அண்ட் கிளாஸ் ஒர்க்கு, இங்கே ஒரு டஃப் அண்ட் கிளாஸ் ஒர்க்கு, இங்கே ஒரு பாக்ஸ் டைப்பு, இது ஒரு பாக்ஸ் டைப், அவ்வளோ சிம்பிளாக தான் போட்டிருக்கு. ஏன்னா எப்போயுமே எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஓவராக டெக்கரேஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா ரொம்ப கேர் அடிக்கிற மாதிரி இருக்கும். இதே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக லைட்டாக அப்படி இருக்கும் பாருங்கள் இந்த எலிவேஷன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் டைப்பில் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு விண்டோ, இங்கே ஒரு விண்டோ, இங்கே ஒரு விண்டோ எக்ஸ்ட்ரா லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் கேட்டார். நாங்கள் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு விண்டோ, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிளாஸ்டிக் ஒர்க்கில் ப்ரொஜெக்ஷன் ஒர்க்கு, இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் கிளைடிங் ஒர்க்குங்க. இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விண்டோ ஒர்க்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு காடி லைன், குரூ லைன் மாதிரி கிராஸ் ஜிக் லைனாக போட்டிருக்கோம். இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா காடி லைன் ஜிக்கில் வெர்டிகலாக போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு விண்டோ வருது, இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் ஸ்டைலில் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டெப் ஏறி உள்ளே போகிறோம் டியூப்ளக்ஸ் வீடுனால. இந்த ஸ்டெப்புக்கு ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வென்டிலேஷன் வரணும். அதுக்கோசரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு லேசர் கட் டிசைனில் இங்கே ஒரு ப்ரொவைட் பண்ணி, அது உங்களுக்கு நெக்ஸ்ட் வியூவில் காட்டுற பாருங்க, தெரியும் பாருங்கள். இப்போ இந்த வியூவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோரோவர் எல்லா இதுவுமே தெரியும் பாருங்கள் எலிவேஷன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலிவேஷனை எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்னு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் டைப்பு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டஃப் அண்ட் கிளாஸு, ஒரு ஸ்டோன் கிளைடிங் ஒர்க்கு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெர்குலர் டிசைன் மாரி நம்ம வெர்டிகலாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது பாக்ஸ் டைப்பு. சேம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த 7 அடி இங்கே ஒரு ஜன்னலுக்கு இங்கே ஒரு ஜன்னலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிண்டல் ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த லிண்டலையே வந்து பார்த்திங்கன்னா அப்படி டிசைனாக ப்ரொவைட் பண்ணி ஃபுல்லாக நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். இந்த வியூவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு எலிவேஷன் உங்களுக்கு தெளிவாக டீட்டெயிலாக இருக்கும் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலிவேஷன் எப்போயுமே ப்ரொவைட் பண்ணுறப்ப ஃப்ரண்ட் வியூ செப்பரேட்டாக கொடுத்துடணும். ஏன் நம்ம ஃப்ரண்ட் வியூ மட்டும் இப்படி செப்பரேட்டாக கொடுக்குறோம்னா, இந்த ஃப்ரண்ட் வியூவோட டீட்டெயில் டயக்ராம் கம்பல்சரி இருக்கணும். நான் எலிவேஷன் வாங்கும்போது நான் பல முறை சொல்கிறது தான், நீங்கள் எலிவேஷன் இந்த மாதிரி இமேஜஸ் மட்டும் வாங்கி உங்கள் சைட்டில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி எலிவேஷன் வாங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா கம்பல்சரி டீட்டெயில் டயக்ராம், அந்த டீட்டெயில் டயக்ராம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்படி நீங்கள் எலிவேஷன் ஃப்ரண்ட் வியூவில் இதை வாங்கிட்டு இதோட டீட்டெயில் டயக்ராம் ரெண்டுமே வச்சு கம்பேர் பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த
விண்டோ இருக்குது. இந்த ஸ்லாப்போட திக்னஸ் எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ இது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணும், இந்த பிளாஸ்டிக் ஒர்க் எவ்வளோ இருக்கணும், நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு பாக்ஸ் டைப் இருக்குது பாருங்கள், இது எப்படி என்ன டிசைனில் இருக்கணும், இது எல்லாமே உங்களுக்கு அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக புரியுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு வியூங்க. இப்போ உங்களுக்கு ரைட் சைடு வியூ காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு வியூங்க. ரைட் சைடு வியூ நான் இங்கே சொன்ன பாருங்கள், இங்கே ஒரு ஜன்னல் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணியிருக்கீங்க விண்டோ, இங்கே ஒரு விண்டோ டெவலப் பண்ணியிருக்கீங்க, இங்கே ஒரு விண்டோ டெவலப் பண்ணியிருக்கீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக அந்த 3D வியூங்க. அது வந்து சொன்ன பாருங்கள், கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக இங்கே ஒரு விண்டோ, இங்கே ஒரு விண்டோ, இங்கே ஒரு விண்டோ கேட்டிருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி அதுவுமே டெவலப் பண்ணி அவருக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாரோ ஃபைனலாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே நாங்கள் டெவலப் பண்ணி கொடுத்துருவோம். இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போட்ட எலிவேஷனுங்க. இப்போ இதோட டீட்டெயில் டயக்ராம் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள், இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு வியூவோட டீட்டெயில் டயக்ராமுங்க. இந்த மாதிரியான டீட்டெயில் டயக்ராம் இருந்தால் மட்டும்தான் உங்கள் சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலிவேஷனை வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்பெக்டேஷன் வாஸ் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம என்ன தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாலுமே அது ரியாலிட்டியில் வரல அப்படின்னு. அதுக்கு என்ன மேஜராக ப்ராப்ளம்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான டீட்டெயில் டயக்ராம் இல்லாததான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம். நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா எலிவேஷன் வாங்கிடும். அந்த எலிவேஷன் அந்த கலர் டிசைன் ப்ரொஜெக்ஷன் இதெல்லாம் உங்களுக்கு நம்ம இன்னும் ஷோ பண்ணி காமிச்சிரும் பாருங்கள். அது மட்டும் வாங்குறது எலிவேஷன் கிடையாதுங்க. இந்த மாதிரியான டீட்டெயில் டயக்ராம் வாங்கினா மட்டும்தான் உங்களோட அந்த ப்ரொஜெக்ஷன் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க. இப்போ இது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் பாருங்கள். லெஃப்ட் சைடில் நீங்கள் ஆரம்பிச்சிடலாங்க. இங்கே ஒரு விண்டோ இருக்குங்க. விண்டோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 அடி இருக்குங்க. இந்த 4 அடி வந்து பார்த்திங்கன்னா ஹாரிசான்டல் 4 அடி, வெர்டிகல் 4 அடிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிளாஸ்டிக் ஒர்க் ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டுறதுங்க. ஏன்னா இதை மட்டும் காமிச்சிங்கன்னா இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு என்ன வந்துருக்குன்னா ஸ்டோன் கிளேடிங் ஒர்க்காக வந்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்டோக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சன்சைடு வரணுங்க. இந்த சன்சைடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இதையே அப்படியே ஒரு டிசைனாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோங்க. இதோட டைமென்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா இதோட லென்த்து வால்லேருந்து இதோட லென்த்து டெவலப் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோனா 1 அடி 6 இன்ச்சு 1 அடிங்க. இதோட திக்னஸ் இந்த திக்னஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு திக்னஸ்ங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து அப்படியே போய்ட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் டெவலப் ஆகுது. இது எல்லாமே ஒரு இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உள்ள க்ரூ லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச்சு, கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச்சு ஆஃப்செட் கொடுத்துருந்தோம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சஸில் 1 இன்ச் போனால் உள்ளே இருக்கிறது ஒரு 7 இன்ச்சு திக்னஸ் வருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு விண்டோ இருக்கு பாருங்கள். இந்த விண்டோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாக்ஸ் டைப் மாரி ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இந்த பாக்ஸ் டைப் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்கும் பாருங்கள். 1 அடி ஆஃப் செட்டுங்க. இந்த வால்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 அடி வந்துருக்குங்க. இதோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு திக்னஸ்ங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது 1 இன்ச் ஆஃப் செட் பிளாஸ்டரிங்க. நம்ம நார்மல் பிளாஸ்டரிங் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்டோக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறதுனா, இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சஸ் திக்னஸ் கொடுத்துருப்போம். அப்போ 9 இன்ச்சஸ்லேருந்து ஒரு 8 ஃபீட் கரெக்டாக இருக்கணுங்க. கரெக்டாக இதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8 ஃபீட்டுங்க. நெக்ஸ்ட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ இதோட ஃபுல் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 15 அடிங்க. நெக்ஸ்ட்டு இதோட டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இதோட அளவு எவ்வளோ இருக்குன்னா 1 அடி 6 இன்ச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு பார்டர் லைன் வருங்க. இந்த ரெயின் வாட்டர் பார்டருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே 2 இன்ச் ஆஃப்செட் பார்டருங்க. நெக்ஸ்ட் அப்படியே ரைட் சைடுங்க. இப்போ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஸ்எஸ் டியூப் நம்ம ஃபிட் பண்ணுறோங்க. அந்த எஸ்எஸ் டியூப் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கணும், 3க்கு 4 சைஸுங்க. இது எல்லாமே இன்ச்சஸுங்க. இதோட சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்னா 7 இன்ச்சஸ் இருக்கணுங்க. ஒரு டியூபுக்கும் இன்னொரு டியூபுக்கும் சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு விண்டோ இருக்குங்க. இந்த விண்டோக்குமே வந்து பார்த்திங்கன்னா சேம் நம்ம இங்கே என்ன ப்ரொவைட் பண்ணோம் அதே தாங்க. 1 இன்ச் ஆஃப்செட் பார்டருங்க. இதோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச்சஸ் இருக்கணுங்க. இதோட உள்ளே இருக்கிற அளவு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோனா 10 ஃபீட் இருக்கணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியுது பாருங்கள். இந்த பாக்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும்னா 1 அடி ஆஃப்செட் ஃப்ரம் வால்லேருந்து 1 அடி வெளியே வந்துருக்கணுங்க. இதோட திக்னஸ்மே வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சஸுங்க. மேக்ஸிமம் நம்ம இங்கே என்ன ப்ரொவைட் பண்ணுமோ அதே இது தான். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 காடி லைன் போட்டு இங்கே ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். இங்கே சிம்பிளாக ஒரு பாக்ஸ் மாதிரி விட்டுருக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஒர்க், டஃபான் கிளாஸ் ஒர்க்குங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டஃபான் கிளாஸ் ரெயிலிங் ஒர்க்குங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 அடி டிஸ்டன்ஸ் போட்டிருப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 அடி டிஸ்டன்ஸ் போட்டிருப்போம். இந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா காடி லைன் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இந்த காடி லைனோட டிஸ்டன்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும் பாருங்கள். ஒரு இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா காடி லைனுங்க. ஒரு காடி லைனுக்கும் இன்னொரு காடி லைனுக்கும் சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 8 இன்ச்சஸ் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு சேம் அதே தாங்க. இந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா காடி லைனுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு காடி லைனுங்க. இது எல்லாமே தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு வியூவோட டீட்டெயில் டயக்ராமுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ரைட் சைடு வியூவோட டீட்டெயில் டயக்ராமுங்க. டீட்டெயில் டயக்ராம் கம்பல்சரி மஸ்ட்டுங்க ஃபார் எலிவேஷன். டீட்டெயில் டயக்ராம் இல்லாமல் நீங்கள் எலிவேஷன் வாங்கினீங்கன்னா அது ஜஸ்ட்டு மேக்கப் கணக்கு தாங்க. நான் மறுபடியும் சொல்கிறதுங்க. லெஃப்ட் சைட்லேருந்து ஆரம்பிச்சிடலாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு காடிங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி டயக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் சொல்லியிருப்பாங்க 2 இன்ச்சு காடிங்க. அதேமாதிரி ரைட் சைடில் இங்கே 2 இன்ச்சு காடிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைனுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் டைப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ டெவலப் பண்ணால் 9 இன்ச்சு 6 ஃபீட்டுங்க. இதோட டிஸ்டன்ஸுங்க. நெக்ஸ்ட் இந்த ஒரு பாக்ஸ் டைப்னு நம்ம முன்னே சொல்லியிருப்போம். சேம் அதே மெத்தட் தான் இங்கேயுமேங்க. 1 அடி ஆஃப்செட்டுங்க ஃப்ரம் வால்லேருந்து. இதோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச்சஸ் திக்னஸ் இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல காடி லைன் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இந்த காடி லைன் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு காடி லைனுங்க. ஒரு காடி லைனுக்கும் இன்னொரு காடி லைனுக்கும் சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 8 இன்ச்சஸுங்க.
அவ்வளோதாங்க இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு காடி லைன் மேலே டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருப்பாருங்க. இந்த காடி லைன் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு காடிங்க. இதோட சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸுமே 8 இன்ச்சு சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸுங்க. நெக்ஸ்ட் அப்படியே டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த ரெயின் பார்டருங்க, எப்பயுமே 2 இன்ச்சு ஆஃப்செட் பார்டருங்க இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே டியூப்ளக்ஸ் ஸ்டெப் வருங்க. அந்த ஸ்டெப் ஏற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரெயிலிங் கிளாஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா லைட் வென்டிலேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஓப்பன் கொடுத்துருப்போம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு கிளாஸு. இப்போ இதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 அடிங்க. இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 14 அடிங்க. இந்த சைடில் பார்டருக்கு பாருங்கள், இது 2 இன்ச்சு ஆஃப்செட் பார்டர். இது இந்த மாதிரி எல்லா இதோட டீட்டெயிலும் இருந்தால் மட்டும்தான் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வித் ரியாலிட்டி பர்ஃபெக்டாக இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடுங்க. ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச் ஆஃப்செட் பார்டருங்க இந்த டாப்பில் இருக்கிறதுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு விண்டோ இருக்குங்க. விண்டோ எப்பயும் போல் தான் 1 அடி ஆஃப்செட்டுங்க ஃப்ரம் நார்மல் வால்லேருந்து. நெக்ஸ்ட் இதோட திக்னஸ் 7 இன்ச்சஸ்ங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்வுக்கு இது எல்லாமே சேர்த்து எவ்வளோ இருக்குன்னா 12 அடி வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்குதுங்க. இது எல்லாமே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலிவேஷனோட ப்ராப்பரான எலிவேஷன் ப்ளஸ் டீட்டெயில் டயக்ராம் வாங்குறதுங்க. நான் மறுபடியும் பல முறை சொல்கிறது என்னென்னா, நீங்கள் எலிவேஷன் மட்டும் வாங்கினீங்கன்னா அது ஜஸ்ட்டு மேக்கப் பண்ணுற கணக்கு தாங்க. அந்த மேக்கப் பண்ணுறதை யார் வேணாலும் பண்ணலாம். ஆனால் அந்த எலிவேஷனே நீங்கள் 100% சைட்டில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான டீட்டெயில் டயக்ராம் இருந்தால் மட்டும் தான் உங்கள் சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா 100% இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியுங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தர்மபுரியில் கேஎம் பில்டர்ஸ், இன்ஜினியர், சிவில் கான்ட்ராக்டர், கன்ஸ்ட்ரக்ஷன் ரன் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது வீடு கட்டுமான சம்மந்தமான ஃப்ளோர் பிளான், ஸ்ட்ரக்சரல் டிராயிங், எலிவேஷன், ஆன்சைட் விசிட், கன்சல்டேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது தேவைப்பட்டால் தாராளமாக என்னோட கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக ஏதாவது கொஷின்ஸ், கொரிஸ் இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.